வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க மறுப்பு. உடல்நிலையை காரணம் காட்டி ஜாமீன் கேட்ட நிலையில் நிராகரித்தது டெல்லி நீதிமன்றம். பாஜக ஆட்சி அமைப்பதை தடுத்து நிறுத்துவதே இலக்கு. சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி குறைவான தொகுதிகளை பெற்றதன் எதிரொலி. துணை முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகி கட்சி பணியாற்ற விரும்புவதாக தேவேந்திர பட்னாவிஸ் பேட்டி. சென்னையில் பலத்த காற்றுடன் கொட்டும் மழை. நுங்கம்பாக்கம், கோயம்பேடு, வலசரவாக்கம், பூந்தமல்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை. ராணிப்பேட்டையில் சூறைக்காற்றுடன் கனமழை. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, பொன்னேரி உள்ளிட்ட இடங்களிலும் வெளுத்து வாங்கியது மழை. சென்னை அன்னூரில் குளம் நிரம்பியதால் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கி நிற்கும் தண்ணீர். நீரை அகற்றக் கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள். நாட்டை வழிநடத்தும் பணியை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. இந்தியா கூட்டணி வெற்றியால் சர்வாதிகாரத்திற்கு கடிவாளம் போடப்பட்டிருப்பதாகவும் அறிக்கை. பிரதமர் மோடியின் ராஜினாமாவை ஏற்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. 17வது மக்களவையை கலைக்கும் மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையும் ஏற்கப்பட்டது. டெல்லியில் 7ஆம் தேதி நடைபெறும் பாஜக கூட்டணி எம்பிக்களின் கூட்டத்தில் பிரதமராக மோடி மீண்டும் தேர்வாக வாய்ப்பு. பாஜக தலைமையிலான கூட்டணி அரசு வரும் 8ஆம் தேதி பதவியேற்க ஏற்பாடு. குடியரசுத் தலைவரை சந்தித்து இன்றே ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறது பாரதிய ஜனதா கட்சி. தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகளின் ஆதரவு கடிதத்தை வழங்கவும் திட்டம். பீகாரில் எதிரெதிர் துருவங்களான நிதிஷ்குமார், தேஜஸ்வி யாதவும் ஒரே விமானத்தில் அருகே அமர்ந்து டெல்லி பயணம். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதா என்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என்று தேஜஸ்வி யாதவ் பதில். பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் சந்திரபாபு நாயுடு துணை பிரதமராக வேண்டும். காங்கிரஸ் முன்னாள் எம்பி பீட்டர் அல்போன்ஸ் விருப்பம். மக்கள் நலனுக்காக பிரதமர் மோடியை சந்திரபாபு நாயுடு புறக்கணிக்க வேண்டும். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வேண்டும். இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்திற்காக டெல்லி சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆலோசனையில் முக்கிய முடிவு எடுக்கப்பட வாய்ப்பு. இரண்டு தொகுதிகளில் வென்றதால் வயநாடு எம்பி பதவியிலிருந்து விலக ராகுல் காந்தி திட்டம். உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி எம்பியாக தொடர முடிவு என்றும் தகவல். தமிழகத்தில் 11 தொகுதிகளில் டெபாசிட் இழந்த பாஜக 23 தொகுதிகளில் போட்டியிட்டு 11.24% வாக்குகளை பெற்றது. எட்டு சதவீத வாக்குகளை பெற்றதால் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெறுகிறது நாம் தமிழர் கட்சி. 12 நாடாளுமன்ற தொகுதிகளில் 1 லட்சத்திற்கும் மேல் வாக்குகளை பெற்றுள்ளது. இரண்டு தொகுதிகளிலும் தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெறுகிறது. மதுரை காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜரானார் யூடியூபர் டிடிஎஃப் வாசன். செல்போன் மற்றும் ஆவணங்களையும் சமர்ப்பித்தார். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் அயர்லாந்தை இன்று எதிர்கொள்கிறது இந்திய அணி. நியூயார்க்கில் இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது போட்டி.
திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், விவரங்கள். அதாவது திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பகுதியில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் இன்று காலை முதல் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் திடீரென்று எதிர்பாராமல் பலத்த மழை பெய்து வந்தது. இதனால் சாலைகளில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகளும் கிராம மக்களும் மகிழ்ச்சி அடைந்து வந்தனர். தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் மழை பெய்து வரக்கூடிய சூழல்ல தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் ஏதும் தேங்கி நிற்கிறதா சசிகுமார்? திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். மத்திய ஆட்சியாளர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதைத்தான் தனிப்பெரும்பான்மை பெற முடியாத பாஜகவின் சரிவு காட்டுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மக்களவை தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து தொண்டர்களுக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் வெறுப்பு பிரச்சாரம் செய்யாத திமுக தலைமையிலான அணி மீது முழுமையான நம்பிக்கை வைத்து 40 தொகுதிகளிலும் முழுமையான வெற்றியை அளித்து தந்த தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களுக்கு கோடான கோடி நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய ஆளுங்கட்சியின் அதிகார பலம், அடக்குமுறைத்தனம், அவதூறு பரப்புரைகள் இவற்றை தகர்த்தெறிந்து 40க்கு 40 என்ற மகத்தான வெற்றியை பெற்றிருப்பதாகவும் மதவாத அரசியல் சக்திகள் வளர முடியாதது செய்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மட்டும்தான் இந்தியா கூட்டணிக்கு முழுமையான வெற்றி கிடைத்திருப்பது ஓயாத உழைப்புக்கு சான்று என்றும் தெரிவித்துள்ளார். நாடே திரும்பி பார்க்கும் வகையிலான இந்த வெற்றி இந்திய அரசியலின் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கூட்டணி பெற்றுள்ள வெற்றியால் சர்வாதிகாரத்திற்கு கடிவாளம் போடப்பட்டிருப்பதாகவும் நாட்டை வழிநடத்தும் இந்த மகத்தான வெற்றிக்கு திமுக பெருந்துணையாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் டெல்லியில் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இல்லத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது. ஐக்கிய ஜனதா தள கட்சியினுடைய தலைவர் நிதிஷ்குமார், அதேபோல தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். சற்று நேரத்திற்கு முன்பாக பிரதமர் மோடி அளித்த ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்ற நிலையில் அடுத்த பிரதமராக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாடுகளை பாஜக தீவிரமாக மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் தற்போது கூட்டணி கட்சி தலைவர்களுடனான ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது. இன்று மாலைக்குள்ளாக மீண்டும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரவும் பாஜக திட்டமிட்டிருக்கிறது. அதற்காக ஐக்கிய ஜனதா தளம், தெலுங்கு தேசம் கட்சியினுடைய ஆதரவு கடிதத்தையும் வழங்க இருக்கிறார்கள். அது தொடர்பான முக்கிய முடிவு இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருபுறம் இந்தியா கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் என்டிஏ கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது. பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் பிரதமர் தலைமையில் என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. களத்திலிருந்து செய்தியாளர் சுஜித்ரா இணைக்கிறார். சுஜித்ரா, என்னென்ன முக்கிய முடிவுகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது? விவரங்கள். மக்களவைத் தேர்தல் வெற்றிக்கு பிறகு மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் என்பது தேசிய ஜனநாயக கட்சித் தலைவருடைய ஆலோசனை கூட்டம் தற்பொழுது டெல்லியில் தொடங்கியுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது வெற்றி பெற்ற கட்சிகளுடைய தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கும் வகையிலும், அது தவிர பாஜகவுடைய மூத்த தலைவர்களும் இதில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மத்திய பாஜகவுடைய மூத்த தலைவரான அமித்ஷா உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடியுடைய இல்லத்தில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் தற்போது பங்கேற்றார். அவர்கள்
மட்டுமல்லாமல் பாஜகவுடைய கூட்டணியில் இடம்பெற்ற மக்களவைத் தேர்தல் கூட்டணியில் இடம்பெற்று பெருவாரியான வாக்குகள் மற்றும் தொகுதிகளில் வெற்றி பெற்ற கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளினுடைய தலைவர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, ஜீதன் ராம் மஞ்சு உள்ளிட்ட தலைவர்களும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி இன்று காலை மற்றும் பிற்பகல் வந்திருந்த நிலையில் தற்போது அனைவருமே பிரதமருடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். தலைவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களுடன் கட்சியினுடைய வெற்றி பெற்ற எம்பிக்கள் ஒரு சிலரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். மிக முக்கியமாக மக்களவைத் தேர்தலில் இந்த முறை பாஜக தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியானது கூட்டணி ஆட்சியை அமைக்க உள்ள நிலையில் அது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தை தான் தற்பொழுது இன்று அவர்கள் மிக முக்கியமாக எடுக்கிறார்கள். மிக குறிப்பாக 3வது முறையாக பிரதமர் மோடியை மீண்டும் பிரதமராக்கி அவர் தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு தீர்மானமானது இன்றைய கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் எனவும் அவர்களுடைய அந்த ஒத்துழைப்பு கடிதம் மற்றும் ஒப்புதல் பெறப்பட்ட கடிதங்கள் மூலமாக உரிமை கோரல் கடிதத்திற்கான அந்த கையெழுத்தும் நம்ம பேசலாம். அதற்கு முன்பாக சென்னை விமான நிலையத்தில் ரஜினிகாந்த் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்க்கலாம்.